முதல் லெவல்ல 2 நபர்களிடமிருந்து ரூ. 999 ரிசீவ் ஆகும். இந்த ரூ. 999 2 நபர்களிடம் வரும்போது நமக்கு டோட்டலா ரிசீவ் ஆகக்கூடிய ரூ. 1998. இந்த ரூ. 1998 சிந்தாமல் சிதறாமல் சிஸ்டம் சொல்ற ஒரு சீனியர் பர்சனுக்கு நம்ம அனுப்பிச்சு கொடுப்பது மூலமா நம்ம அடுத்த லெவலுக்கான சீனியாரிட்டியை தக்க வச்சுக்கிறோம். இந்த லெவல்ல நமக்கு எந்தவித இன்கமும் கிடையாது. ஸோ எந்த ப்ராஃபிட்டும் நம்ம இங்க எதிர்பார்க்க முடியாது முதல் லெவல் முடிவில். இப்படி நம்ம 2வது லெவல்ல பயணிக்கும் போது 4 நபர்களிடமிருந்து ரூ. 1998 நமக்கு ரிசீவ் ஆகும். அப்படி நமக்கு டோட்டலா இந்த 2வது லெவல்ல மட்டும் ரூ. 7,992 ரிசீவ் ஆகும். இதுல நம்ம ஒரு ரூ. 5,000 இம்மிடியேட்டா அப்கிரேட் செய்யறோம். அப்படி அப்கிரேட் செஞ்சு நம்ம அடுத்த லெவலுக்கான சீனியாரிட்டியை தக்க வச்சுக்கிறோம். இங்க எல்லா பிளான்ல இருக்கிறது போல இங்க 2வது லெவல்ல ஆஸ் யூஷுவலா நம்ம எல்லா பிளான்லயும் ஒரு குளோனிங் ஐடி ஆக்டிவேட் பண்ணுவோம். அதே ஃபார்முலா அதே ஸ்டெப் தான் இங்கேயும் பண்ண போறோம். இங்க நம்ம ஒரு குளோனிங் ஐடி F1 சொல்லுவாங்க, அது ஐடென்டிஃபை. இந்த F1 குளோனிங் ஐடியை நமக்கு சிஸ்டம் ஜெனரேட் பண்ணியிருக்கோம். அந்த குளோனிங் ஐடியில போயிட்டு நம்ம அந்த ₹999 அந்த சீனியர் பர்சனுக்கு அனுப்பிச்சு கொடுத்து அந்த குளோனிங் ஐடியை நம்ம ஆக்டிவேட் பண்ணிட்டு அந்த குளோனிங் ஐடியிலும் நம்ம ஃபர்ஸ்ட் லெவலுக்கான சீனியாரிட்டியை தக்க வச்சுக்கிறோம். நண்பர்களே, இந்த 2வது லெவல் முடிவுல நமக்கு ஒரு ரூ. 1,993 ப்ராஃபிட்டா கிடைக்கும். 3வது லெவல்ல நமக்கு 8 நபர்களிடமிருந்து 5,000 வீதம் ரிசீவ் ஆகும். டோட்டலா நமக்கு ஒரு ரூ. 40,000 இந்த 3வது லெவல்ல மட்டும் கிரவுட் ஃபண்ட் ஆட்டோ புல்லிங் இன்கம் மூலமா ரிசீவ் ஆகும். நண்பர்களே, இதுல ஒரு ரூ. 20,000 நம்ம சிஸ்டம் சொல்ற ஒரு சீனியர் பர்சனுக்கு அப்கிரேட் பண்றோம். அப்கிரேட் பண்ணிட்டு நம்ம அடுத்த லெவலுக்கான சீனியாரிட்டியை தக்க வச்சுக்கிறோம். இதே மாதிரி எல்லா பிளான் போல இந்த 3வது லெவல்ல ஃபேண்டசில நம்ம 4 குளோனிங் ஐடி 24 ஹவர்ஸ்க்கு ஒன்ஸ் நம்ம ஆக்டிவேட் பண்றோம். இதுல பாத்தீங்கன்னா நமக்கு F2 F3 F4 F5 என்ற வீதம் நமக்கு சிஸ்டம் 24 மணி நேரத்திற்கு ஒன்ஸ் நமக்கு சிஸ்டம் ஜெனரேட் பண்ணியிருக்கோம். அது நம்ம கரெக்டா டைம் மேனேஜ் பண்ணி அது அலாரமோ ஏதோ செட் பண்ணி வச்சுட்டு அந்த டைமிங்க்கு நம்ம போய் அதை சிஸ்டத்துல போயிட்டு நம்ம அந்த குளோனிங் ஐடி ஆக்டிவேட் பண்ணலாம். அப்படி 4 குளோனிங் ஐடிக்கும் நமக்கு 999 வச்சு ரூ. 3,996 சென்றுவிடும். நண்பர்களே, இங்க நமக்கு நம்மளை அறிமுகப்படுத்திய ஸ்பான்சருக்கு ஒரு ரூ. 5,000 சென்று விடுகிறது. மீதமுள்ள ரூ. 11,004 நமக்கு நெட் ப்ராஃபிட்டா கிடைக்கும். 4வது லெவல்ல நமக்கு 16 நபர்களிடமிருந்து 20,000 வச்சு வரும். அப்ப டோட்டலா 4வது லெவல்ல மட்டும் ரூ. 3,20,000 நமக்கு ரிசீவ் ஆகும். இதுல ஒரு ரூ. 1,25,000 இம்மிடியேட்டா அப்கிரேட் பண்ணி நம்ம அடுத்த லெவலுக்கான சீனியாரிட்டியை தக்க வச்சுக்கிறோம். இங்க ஒரு நபர் அனுப்பக்கூடிய ஒரு ரூ. 20,000 நம்மளுடைய காமராஜர் ஃபவுண்டேஷனுக்கு உதவித்தொகையாக ஒரு 20,000 சென்று விடுகிறது. 2 நபர் அனுப்பக்கூடிய உதவித்தொகை, அதாவது 2 20,000 40,000 நம்மளை நேரடியாக அறிமுகப்படுத்திய நம்மளுடைய ஸ்பான்சர் உதவித்தொகையாக சென்று விடுகிறது. மீதமுள்ள ரூ. 1,35,000 நமக்கு தான் ரிசீவ் ஆகும். அது நம்மளுடைய லெவல் இன்கம், நம்மளுடைய கிரவுட் ஃபண்ட் மூலமா ஆட்டோ ஃபில்லிங் சீனியாரிட்டி இன்கம், அதை நாம் எடுத்து செலவு பண்ணலாம். நண்பர்களே, இங்கு இப்படி நம்ம 5வது லெவல்ல பயணிக்கும் போது 32 நபர்களிடமிருந்து ரூ. 1,25,000 வீதம் ரிசீவ் ஆகும். டோட்டலா இந்த லெவல்ல மட்டும் ஒரு ரூ. 40,00,000 ரிசீவ் ஆகும். இதுல இருந்து இம்மிடியேட்டா ஒரு ரூ. 4,00,000 வந்த உடனே இம்மிடியேட்டா அதை அப்கிரேட் செஞ்சு அடுத்த லெவல் சீனியாரிட்டியை தக்க வச்சுக்கிறோம். இங்க ஒரு நபர் அனுப்பக்கூடிய ஒரு ரூ. 1,25,000 நம்மளுடைய காமராஜர் ஃபவுண்டேஷனுக்கு ட்ரஸ்ட் அக்கௌண்ட்டுக்கு உதவித்தொகையாக சென்று விடுகிறது. 2 நபர் அனுப்பக்கூடிய 2 1,25,000, அதாவது ரூ. 2,50,000 நம்மளை நேரடியாக அறிமுகப்படுத்திய நம்மளுடைய அப்ளைனர் நம்மளுடைய ஸ்பான்சர் உதவித்தொகையாக சென்று விடுகிறது. மீதமுள்ள ரூ. 32,25,000 நமக்கு ஆட்டோ ஃபில்லிங் கிரவுட் ஃபண்ட் சீனியாரிட்டி இன்கம்மா 5வது லெவல் முடிவுல மட்டும் கிடைக்கும். நண்பர்களே, இப்படி நம்ம 6வது லெவலில் பயணிக்கும் போது 64 நபர்களிடமிருந்து 4,00,000 வீதம் ரிசீவ் ஆகும். அப்ப டோட்டலா நமக்கு இந்த 6வது லெவல்ல மட்டும் ரூ. 2,56,00,000 ரிசீவ் ஆகும். இதுல ஒரு ரூ. 8,00,000 வந்த உடனே இம்மிடியேட்டா நம்ம அதை அப்கிரேட் பண்றோம். அப்கிரேட் பண்ணி அடுத்த லெவலுக்கான சீனியாரிட்டியை தக்க வச்சுக்கிறோம். இங்க ஒரு நபர் அனுப்பக்கூடிய ஒரு ரூ. 4,00,000 காமராஜருடைய ஃபவுண்டேஷனுக்கு ட்ரஸ்ட் அக்கௌண்ட்டுக்கு நம்மளுடைய உதவித்தொகை, ஒரு நபர் அனுப்பக்கூடிய உதவித்தொகை சென்று விடுகிறது. 2 நபர் அனுப்பக்கூடிய
உதவித்தொகை, அதாவது 4 லட்சம் ரூபாய், 8 லட்சம் ரூபாய் நம்மளை அறிமுகப்படுத்திய ஸ்பான்சருக்கு ஸ்பான்சர் உதவித்தொகையாக சென்றுவிடும். மீதமுள்ள 2,36 லட்சம் ரூபாயும் 1 by 1 நமக்கு தான் ஆட்டோ ஃபில்லிங் கிரவுட் ஃபண்ட் மூலமா லெவல் இன்கம்மா இந்த 6வது லெவல்ல மட்டும் கிடைக்கும். நண்பர்களே, 7வது லெவல்ல நமக்கு 128 நபர்களை சிஸ்டம் நம்மோடு இணைக்கும். இந்த 128 நபர்களிடமிருந்தும் தலா 8 லட்சம் நமக்கு ரிசீவ் ஆகும். அப்போ டோட்டலா நமக்கு 7வது லெவல்ல மட்டும் 10,24 லட்சம் ரூபாய் ரிசீவ் ஆகும். இதுல ஒரு 9,50,000 ரூபாய் வந்தவுடன் இம்மிடியேட்டா நாம அப்கிரேட் பண்ணி 8வது லெவல் சீனியாரிட்டியை தக்க வச்சுக்கிறோம். இங்க ஒரு நபர் அனுப்பக்கூடிய ஒரு 8 லட்சம் ரூபாய் நம்மளுடைய காமராஜர் ஃபவுண்டேஷனுக்கு ட்ரஸ்ட் அக்கௌண்ட்டுக்கு உதவித்தொகையாக சென்று விடுகிறது. 3 நபர் அனுப்பக்கூடிய 8 லட்சம் ரூபாய், அதாவது 24 லட்சம் ரூபாய் நம்மளை நேரடியாக அறிமுகப்படுத்திய ஸ்பான்சருக்கு ஸ்பான்சர் பெனிஃபிட்டா சென்று விடுகிறது. மீதமுள்ள 9,82,50,000 ரூபாய் நமக்கு நெட் ப்ராஃபிட்டா இந்த 7வது லெவல்ல மட்டும் கிடைக்கும். நண்பர்களே, நாம் அப்படி தொடர்ச்சியாக பயணித்து இறுதியாக 8வது லெவலை பயணிக்கும் போது நமக்கு 256 நபர்களிடமிருந்து தலா 9,50,000 ரூபாய் ரிசீவ் ஆகும். அப்படி டோட்டலா நமக்கு 24,32 லட்சம் ரூபாய் இந்த 8வது லெவல்ல மட்டும் டோட்டல் ஹெல்ப்பா ரிசீவ் ஆகும். இதுல அப்கிரேடேஷன் கிடையாது. அதனால நம்ம யாருக்கும் உதவி அனுப்ப வேண்டிய கட்டாயமும் இல்லை, அவசியமும் இல்லை. ஆனால் ஒரு நபர் அனுப்பக்கூடிய ஒரு 9,50,000 ரூபாய் நம்மளுடைய ஃபவுண்டேஷனுக்கு காமராஜர் ட்ரஸ்ட் அக்கௌண்ட்டுக்கு உதவித்தொகையாக சென்றுவிடும். 3 நபர் அனுப்பக்கூடிய 9,50,000 ரூபாய், அதாவது 28,50,000 ரூபாய் நம்மளை அறிமுகப்படுத்திய ஸ்பான்சருக்கு ஸ்பான்சர் பெனிஃபிட்டா சென்றுவிடும். மீதமுள்ள 23,94 லட்சம் ரூபாய் நமக்கு நெட் ப்ராஃபிட்டா 8வது லெவல்ல நம்ம பயணிக்கும் போது நமக்கு ஆட்டோ ஃபில்லிங் இன்கம்மா நமக்கு கிடைக்கும். நண்பர்களே, இப்படி நம்ம 8 லெவல் பயணிக்கும் போது ஒரு சுற்றுக்கு 36,46,22,997 ரூபாய் நமக்கு ஆட்டோ ஃபில்லிங் சீனியாரிட்டி கிரவுட் ஃபண்ட் இன்கம்மா மட்டுமே கிடைக்கும். நாம அப்படி 8 லெவல் இன்கம் வாங்கும் போது நம்மளை நேரடியாக அறிமுகப்படுத்திய நம்மளுடைய ஸ்பான்சருக்கும் ஸ்பான்சர் பெனிஃபிட்டா 63,45,000 ரூபாய் அவருக்கு சென்றுவிடும். நண்பர்களே, இப்படி இது ஒரு முறைக்கு தான் இவ்வளவு அமௌண்ட். இதே மாதிரி நம்ம 2வது மற்றும் 3வது லெவல்ல எக்ஸ்ட்ரா 5 குளோனிங் ஐடி நம்ம போட்டிருக்கோம். இந்த 5 குளோனிங் ஐடிக்கும் இதே மாதிரி இதே HSL இதே அளவு இன்கம் நமக்கும் நம்மளுடைய ஸ்பான்சருக்கும் அந்த ஸ்பான்சர் பெனிஃபிட் நமக்கும் அந்த கிரவுட் ஃபண்ட் இன்கம் அந்த 36 லட்சத்தி சம்திங் நமக்கு கிடைச்சிட்டே இருக்கும். நண்பர்களே, ஆக நமக்கும் நம்மளுடைய ஸ்பான்சருக்கும் சேர்த்து கிராண்ட் டோட்டலா 37,96,7,997 ரூபாய் ஒரு முறை ஒரு சுற்றுக்கு நமக்கு இந்த ஃபேண்டசி பிளான் மூலமா மட்டுமே கிடைக்கும். நம்ம ஏற்கனவே பேசிக் ஸ்டாண்டர்ட் எலைட் பிளான் ஆல்ரெடி முன்மொழிந்தோம். அதுலயும் இதை விட இன்னும் கொஞ்சம் அதிகமான அமௌண்ட் நமக்கு இருக்கும். சோ நண்பர்களே, ஆக ஃபேண்டசி பிளான் மூலமா மட்டுமே நமக்கு இவ்வளவு இன்கம், அதுவும் ஒரு முறை கிடைக்கும். இதே இன்கம் நமக்கு எக்ஸ்ட்ரா இன்னும் 5 தடவை கிடைக்கும். டோட்டலா நமக்கு 6 முறை இதே மாதிரி இன்கம் தொடர்ச்சியாக கிடைத்து கொண்டே இருக்கும்.